2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு மாவட்ட செயலர் அவர்களே, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தலைவருடைய ஒரு முகம் போதும். தலைவருடைய ஒரு முகம் போதும். அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு. எப்படி அதிர்ந்துச்சு? எடுத்தவொடனே ஆரம்பிச்சாரு. 1 மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு. அவரு பேசல, அவருக்கு அழுத்தம், அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு, மிரட்டிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் வராது, தேர்தலை விட்டே போயிடுவாங்க. திமுக எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக நம்மளை மட்டும் பார்த்துதான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி, அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது, அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரு ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடிய கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி. நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேலையை செஞ்ச உடனே மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி ஓடி வந்த உடனே காலையில உதயநிதி வந்துட்டாரு. ஏன்? இதுதான் நம்ம பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் இன்னும் 32 மாவட்டம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய எழுச்சிகள். ஆனால் அவங்க பண்ணது பெரிய தப்பு என்ன தெரியுமா? தலைவரை டச் பண்ணிட்டாங்க. அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. எங்களோட கூட்டம் 10,000 பேர்னா 1,00,000 பேர் வராங்க. அப்ப மக்கள் பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெட்டாலியன்ஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்கு. எதுக்கு? மக்கள் பாதுகாப்புக்கு தான் தமிழக அரசு, தமிழக போலீஸ். வேற எதுக்கு? இப்ப லேட்டஸ்டா எஸ்சிபி என்கொயரியில எஸ்பி சொல்றாரு 7:45 மணி வரைக்கும் அவருக்கே தகவல் வரலையா. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமா. ஒரு எஸ்பிக்கே தகவல் வரும் பொழுது டிவிக்கு எப்படி தகவல் வரும்? இது கூட உங்களுக்கு தெரியல. அப்ப தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த கரூரை உருவாக்குனது. அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, திமுகக்கு தமிழக பெண்களுக்கு தெரியும். இந்த படுபாவிங்க இந்த பழிய செஞ்சுட்டாங்களே இவங்களோட அரசியலுக்காக. அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார், அங்கிருந்து எந்திரிச்சு வந்தார். ஈரோடு இதோ வரப்போறாரு, அடுத்த வாரத்துல இருந்து வரப்போறாரு. தமிழகம் முழுவதும் இப்ப தெரியும் உங்களுக்கு. நிப்பாட்ட முடியாது, உங்க சூழ்ச்சி நிப்பாட்ட முடியாது, உங்க எஸ்ஓபி நிப்பாட்ட முடியாது. இமீடியட்டா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். இந்த ஜனநாயக படுகொலைக்கான எஸ்ஓபி கேட்டு நாங்க போறோம். அப்ப தலைவரை நிப்பாட்டணும், தலைவரை முடக்கணும். இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவியை நிப்பாட்டி இருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு, ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது வந்து கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா வந்து ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற வந்து உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் வந்து இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன்.
இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 120 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5000 ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்குதான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும், கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார். இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு, அதிமுக காவல்துறையா இருக்கு. முதல் முறையா எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறையா மாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும். அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும், அந்த காவல்துறை டாஸ்மார்க்கை ஒழிக்கும். எல்லா மக்களுக்கும், முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு நாளைக்கு கோட்டரை சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர்களை தவற நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் கோட்டர் முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும். உங்க பேரு கோட்டர் முதலமைச்சர். நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல நாங்க 2000 ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா மாத்தட்டும், நம்ம அண்ணன் வந்து அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. டிவி கேல மாவட்ட செயலர் பேர் சொல்லுங்க. அங்க நேரு இருக்காரு, இங்க வேலு இருக்காரு. எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க, எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. வேலு எல்லாம் திருட்டு பசங்க நீங்க. மாவட்ட செயலர் ஒரு குறை சொல்லு பாப்போம், ஒரே ஒரு குறை. 28 வருஷமா நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ணவர் மாவட்ட செயலாளர். நீங்க சொல்லலாம் அடுக்குமொழியில் அவருக்கு பேச தெரியாது, நீங்க சொல்லலாம் அவங்க ஆட்டோல வரலாம். ஆனால் ஒரு எளிய மக்களை மாவட்ட செயலாளர் ஒரே கட்சி தலைவர், எங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க. நீ எதுல வேணா போ, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, மக்கள் வாங்குவாங்க. தமிழக மக்களை, பெண்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2011 எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன். எக்மோர் தொகுதியில பருதி இளமொழுதி உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய அரசியல்வாதி. அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர் அவர், உங்களுக்கு தெரியும். 15-20 கோடி ரூபாய் அப்ப செலவு பண்ணார். அதை எதிர்த்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள், சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிட்டு இருந்தவர். எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ, அன்னைக்கு 2014 எல்லா ஆட்சியும் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர், ஸ்டேட், பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா 2014 தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒரு உண்மையான தலைவர் வேணும். அன்னைக்கு தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டார், இல்ல தனியா அது என்ன உடனே 4 நாள் டிபேட். அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு? இதே தாண்டா 2014 ஜெயலலிதா பார்த்து சொன்னீங்க. அந்த அம்மா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அந்த அம்மா என்னங்க 4 பொதுக்கூட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன், நீங்க 10 பேர் சேர்ந்துக்கலாம், ஆனால் ஒரு தலைமையோடைய முகம் வேண்டும். நீங்க எந்த கூட்டணியோட சேர்ந்துக்கலாம், டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க, இங்க கூப்பிட்டுக்கோங்க, அங்க கூப்பிட்டுக்கோங்க, பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க, முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தலைமை வேண்டும். தலைமை இல்லாத எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சத வரலாறே கிடையாது. எம்ஜிஆரை விரும்பினது அவருடைய தலைமைக்கு. தலைவர் சொல்லக்கூடிய 234 கேண்டிடேட்டும் அவருடைய முகம். அவர் முதலமைச்சரா வரணும் தான் ஓட்டு போட போறாங்க. இங்க இவர் வரணும் அவர் வரணும் கிடையாது. தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுடைய வேலையை என்ன தெரியுங்களா? செய்தித்துறையை வச்சுக்கிட்டு எல்லா செய்தி சேனலும் வாங்கிட்டாங்க, யூடியூப் எல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ நம்ம நினைச்சுக்கோ, நமக்கே ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயோ இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்களே. தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க. தலைவர் பேசுறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. எந்த காலத்திலையும் திமுக 2வது முறை ஜெயிச்சதே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். கலைஞர் ஐயாவுக்கும் சரி, அவர் இருக்கும்போது சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்படி ஸ்டாலின் ஐயா வந்து சந்தோஷமா ஆப்போசிட்ல யாருமே இல்ல,
நம்ம பசங்க கொஞ்ச நாளா வந்து 2 நாளா வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். ஃபைனல்ஸ் வந்துட்டோம். டிவிகே டிஎம்கே தெளிவாயிடணும். நம்ம யார் கூட சண்டை போடணும்னு தெளிவாயிடணும். அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட். ஆளாளுக்கு என்ன பேசிட்டே போட்டோம். ஒன்லி நம்ம டார்கெட் தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, வேற எந்த டார்கெட்டும் கிடையாது. நம்ம சும்மா போய் நம்ம சோசியல் மீடியா வாரியா சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்க பதில் கொடுத்துட்டு அவங்க ஒரு 4 வருஷமா காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல, சோசியல் மீடியால எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம பதில் கொடுத்து தேவையில்லாம எதுக்கு லைவ் நைட் கொண்டு வரணும்? ஏடிஎம்கே ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. ஏடிஎம்கே தலைமை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது அந்த தலைமை உருவாக்கக்கூடிய 10 பேரை நம்ம நம்பி நம்ம திட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அப்ப நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ் தோழர்கள் ஒண்ணு சொல்றேன், ஃபோக்கஸ் டிஎம்கே. அவன் நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிடையாது, நம்மளுடைய ஃபோக்கஸ் டிஎம்கே. அவங்களுடைய தவறு ஒவ்வொரு தறியிலும் இன்னைக்கு கஞ்சா சேல்ஸ் யார் எந்த ஆட்சியில் நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில ஊழல் நடந்துட்டு இருக்கு? இந்த ஆட்சியில நடந்து. 2026 திமுகவை தூக்கி எறியக்கூடிய நாள். அதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். நீங்க நம்பாதீங்க. காமராஜரையே வந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னவங்க பாவம் 2 வேட்டி வச்சிருந்தார். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விதத்துல நம்ம மேல வந்து பழிகள் சொல்லும், தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன விட்டு வைக்க மாட்டாங்க. எப்பெல்லாம் ஸ்டேஜ் விட்டாருங்கன்னா அப்பெல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் தான் வரலாற்றை உருவாக்க போகிறோம். நாம் தான் ஜெயிக்க போறோம். தலைவர் மே மாசம் 10ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் ஆவார். இதை உறுதியேற்போம். யுத்தம் என்பது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கணும், அவ்வளவுதான். யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் நம்ம செய்வோம்.